ஏன்னா மவனே, உண்மையெல்லாம் தெரிஞ்ச மக்கள் நமக்கு எப்பறம் ஓட்டு போடுவாங்க? கண்டிப்பா நமக்கு ஓட்டு போட்டுருக்க மாட்டாங்க. மவனே, நம்ம தோக்கிறது கன்ஃபார்ம்டா மகனே. கடைசி நேரத்துல எல்லா உண்மையும் தெரிஞ்சு அந்த டிரைவர் பையன் நாம ஜெயிக்கிறத கெடுத்துடா சித்தப்பா. கைக்கு எட்டின தூரத்துல பிரசிடென்ட் பதவி இருந்தோம், அதை கிடைக்க விடாம பண்ணிட்டானே அவன். நான் தோக்கிறது ஒரு பக்கம் வருத்தமா இருந்தாலும் அந்த சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போய் முறவாசல் செய்யணும், அவங்களுக்கு வேலைக்கார மாதிரி எல்லா வேலையும் செய்யணும்னு நினைக்கிறப்பதான் அவமானம் என்ன புடுங்கி தின்னது சித்தப்பா. இதுல இருந்து எப்படி வெளியே வருதுன்னே தெரியல. இந்த நேரத்துல சந்திராவும் இங்க இல்ல. அந்த சாமுண்டீஸ்வரி கூட திருச்செந்தூர் போயிட்டா. போன் பண்ணலான்னு பார்த்தா இந்த சாமுண்டீஸ்வரி கூடவே இருப்பா. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவனே, வேற வழி இல்லடா. நீ காளியம்மாவுக்கு போன போடு. சித்தப்பா, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாடா மவனே, இப்ப இருக்கிற சூழ்நிலையில நமக்கு உதவுறதுக்கு காளியம்மாவால மட்டும்தான் முடியும். நீ அவளுக்கு போன போடு. என்னடா மவனை யோசிக்கிற? இல்ல, சித்திய கூப்பிடணுமா? இல்ல மவனே, சித்தி வந்தாதான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். நீ போன போடு. சித்தி எதுக்கு போய் இந்த நேரத்துல கூப்பிட்டுக்கிட்டு? அவங்க வந்தாங்கன்னா அடிதடி ரகலன்னு அதிரடியா இறங்கி ரணகலம் பண்ணிடுவாங்க. அதான் சித்தப்பா கொஞ்சம் யோசிக்கிறேன். அவனே, தலைக்கு மேல வெள்ளம் போயிருச்சு. இந்த நிலைமையில காளியம்மா வந்தாதான் நம்மளை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாற்ற முடியும். யோசிக்காத, போன போட. சரி சித்தப்பா. அம்மா, போன். என்னடா சிவனாண்டி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சித்தி. ரொம்ப நாளா போனையும் காணும், ஒன்னையும் காணும், நேர்லயும் வந்து பார்க்கல. இப்பதான் இந்த சித்தி ஞாபகம் உனக்கு வந்துச்சா? இல்ல சித்தி, கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன், அதான் வந்து பார்க்க முடியல. தப்பா நினைச்சுக்காதீங்க. சரி, இப்ப எதுக்கு போன் பண்ண? அத சொல்லு.